ஏன் 99% ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஃபோர்ட் நல்ல ரிசல்ட் இல்லாம ஃபெயில் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காமனா பண்ற ரெண்டு தப்பு. ஒன்னு, ஏதாவது ஒரு ஸ்கில் தெரிஞ்சா போதும் நம்ம மார்க்கெட்டிங்ல நல்லா ஷைன் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. அனதர் ஒன், நமக்கு 2 or more ஸ்கில்ஸ் தெரிஞ்சும் அதை எப்படி டைப் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுன்னு தெரியாம இருக்காங்க. இந்த ரெண்டு மேஜர் தப்பு தான் நம்ம பெரும்பாலும் மார்க்கெட்டிங்ல பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ண தெரிஞ்சிருக்குன்னா அந்த ஒரு ஸ்கில் மட்டும் பத்தாது. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது மார்க்கெட் ரிசர்ச். அதாவது உங்க ஆடியன்ஸ் யாரு, அவங்க கிட்ட நீங்க எப்படி பேச போறீங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இதற்கு தகுந்த மாதிரி உங்க வெப்சைட்டை பில்ட் பண்ணணும். தென் நீங்க பில்ட் பண்ண வெப்சைட் உங்க ப்ராடக்ட் ரிலேட்டடா சர்ச் பண்றப்ப டாப் ஆஃப் த பேஜ்ல அப்பியர் ஆகுற மாதிரி சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற SEO யூஸ் பண்ணணும். பட் இது ரெண்டு மட்டும் பத்தாது. தேடா நீங்க பண்ண வேண்டியது இமெயில் மார்க்கெட்டிங். உங்க வெப்சைட் இருக்கிறதுங்கிறத உங்க கஸ்டமர்ஸ்க்கோ ஆர் விசிட்டர்ஸ்க்கோ அடிக்கடி ஒரு ரிமைண்ட் மெயில் உங்க ஆஃபர் ரிலேட்டடா உங்க ப்ராடக்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு மெயில் பண்ணிட்டே இருக்கிறது மூலியமா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். இதெல்லாம் பண்ணிட்டோமே, நம்மளோட வெப்சைட்டும் நம்மளோட பிசினஸும் நல்லா growth ஆயிரும் நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் கரெக்டா நடக்குதா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது கூகுள் அனலிட்டிக்ஸ். இதுல நீங்க யூஸ் பண்ணிருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் எது ஒர்க் ஆயிருக்கு எது ஒர்க் ஆகல அப்படிங்கறத கூகுள் அனலிட்டிக்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல அதை சால்வ் பண்ணதான் உங்களோட growth இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணாம நீங்க டாப் 1% ஆஃப் மார்க்கெட்டர்ஸா ஆக முடியாது. தேங்க்யூ.